ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான். நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை 1 2 போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டாச்சு. கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் 1 அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 1 2 அதையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கறியை நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனை, அதையும் போட்டுக்கலாம். அது போட்டதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கொஞ்ச நேரம் வேக விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலாங்க போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூளும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். அந்த மசாலாங்கெல்லாம் கறியில் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மல்லித்தலையை நம்ம போட்டுக்கலாம். அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.